നിങ്ങൾ ഇവിടെ കാല് വെച്ച നേരത്താണ് ഞാൻ പ്രശ്നം വെച്ച് നോക്കിയത്. നിങ്ങൾ വന്ന സമയം കൊണ്ടാണ് ഭഗവതി പറയുന്നത് നിങ്ങൾക്കത്ര நல்ல സമയമല്ല. சுவாமி, நீங்க சொல்றது எங்களுக்கு பயமா இருக்கு. உங்க பயத்துக்கு பகவதி ஒரு சகாயமும் செய்ய மாட்டா. சுவாமி, நல்லது நடக்கணும்னு தான் உங்களை தேடி வந்திருக்கோம். எங்களை பயமுறுத்தாதீங்க. നിങ്ങൾ ഇഷ്ടപ്പെടുന്നത് പോലെ എതും ചെയ്യാൻ പറ്റില്ല. ഉൻ മകനുക്ക് ആയുൾ രേഖ അറുந்து தொங்குது. மாயா, மாயா, ஒண்ணு இல்ல சாமி. என்ன சாமி, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு பாருங்க. ஷாக் ஆகி மயக்க வர அளவுக்கு ஆயிட்டா. நான் டாக்டர் இல்ல, என்னை தேடி வந்தவகிட்ட நெளிவு சுழிவு பார்த்து பேசுறதுக்கு. நான் சோவி போட்டு பார்ப்பேன், அது என்ன சொல்லுதோ அது அப்படியே சொல்லுவேன். இந்த கூட்டி குறைச்சு சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது. சுவாமி, அப்ப என் மகன் உயிருக்கு நிஜமாவே ஆபத்தா? அந்த சந்தேகத்துக்கு ஒண்ணுக்கு பல தடவை செஞ்சு பார்த்தேனே, அதே பதில் தான் வருது. இந்த 10 நாளுக்கு மேல உன் பையன் உயிரோடு இருக்கிறது கஷ்டம். சுவாமி, இப்படி என் தலையில இடிய போடுறீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? எங்க மாயா, அல்லாத மாயா, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கொஞ்சம் அமைதியா இருமா, என்ன ஏதுன்னு கேட்போம். இன்னும் என்னத்தை கேட்க சொல்றீங்க? சாமி சொன்னா அப்படியே நடக்கும்னு சொன்னாங்களே, அதை நம்பித்தானே இங்க வந்தோம். நடந்ததை எப்படி சரியா சொன்னாரோ, நடக்க போறதையும் சரியாத்தானே சொல்லுவாரு. சுவாமி, என் பிள்ளைய பிரிஞ்சு நான் எப்படி உயிரோட இருப்பேன்? மாயா, ப்ளீஸ்மா, அழாதம்மா. இருமாயா, ஏதாவது இதுக்கு வழி இருக்கான்னு கேட்போம். சுவாமி, என் சொத்து முழுக்க உங்களுக்கு தர. எனக்கு எனக்கு என் புள்ள வேணும். அவனை எப்படியாவது காப்பாத்துங்க. உன் சொத்தும் வேண்டாம், பணமும் வேண்டாம். பகவதி தீர்மானிச்சதை என்ன கொண்டு ஒன்னும் செய்ய முடியாது. யமன் பாசக்காயரோட உன் மகனை சுத்திட்டு திரியறான். കൂട്ടി കഴിച്ച് പാത്ത ഒരു യാത്രയിലെ ആക്സിഡന്റിൽ ഉയിര് പോകുന്ന പ്രശ്നം പറയുന്നത്. சுவாமி, அவனை வெளியில போக விடாம வீட்டிலேயே அப்படியே பாதுகாப்பா வச்சிருந்தா? விதி வலியது. அப்படி பண்ணினா தடுத்துடலாம்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு முயற்சியா செஞ்சு பார்க்கலாம். சுவாமி, எதனால இப்படி எல்லாம் நடக்குது? அதெல்லாம் விதியோட பலம்தான். நல்ல நேரம் வந்தா தானா தேடி வந்து நல்லது செய்யும். கெட்ட நேரம் வந்தா தவிர்க்க நினைச்சாலும் கிட்ட வர்ற கெட்டதை தடுக்கவே முடியாது. சுவாமி, ஆபத்தை சொன்ன நீங்க தான். அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லணும். உக்கிரமா இருக்கிற யமனை சாந்தப்படுத்த முடியுமான்னு பாப்போம். நாளைக்கு உங்க மகனை கூட்டிட்டு வாங்க, பரிகார பூஜை பண்ணி பார்க்கலாம். சரிங்க சாமி, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மாயா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அல்லாத மாயா, நம்ம பையனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இனி ഇതിനെ പറ്റിയൊന്നും പറയാനില്ല. നാളെ മകനോട് വരൂ. சரிங்க சாமி.
தியரி சப்மிட் பண்ணிருக்கீங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம் பூங்குடி. கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில பிரிக்க முடியாத விஷயம் கரண்ட். அதாவது மின்சாரம். கரண்ட் இல்லாத நிலைமைய நம்ம யாராலையும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அனல் மின்சாரம், நீர்த்தேக்கம் மூலமா எடுக்கிற மின்சாரம், இந்த ரெண்டும் தான் நமக்கு இருக்கிற சோர்ஸ். இந்த ரெண்டுமே ரொம்ப செலவாகிற விஷயம். இப்படி செலவதிகமான மின்சாரத்தை அரசாங்கம் நஷ்டத்துக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடங்குளத்தில் தொடங்கி இருக்கிற அனுகூலம் மூலமா மின்சாரம் தயாரிக்கிறது இன்னும் பெருசா பயன்பாட்டுக்கு வரல. அது ரொம்ப ஆபத்தானதுன்னு எதிர்ப்பும் இருக்கு. வீடுகள்லையும் தொழிற்சாலைகள்லையும் அவங்களுக்குன்னு தேவையான மின்சாரத்தை அவங்களே தயாரிச்சுக்கலாங்கிறது தான் நான் சப்மிட் பண்ண போற ப்ராஜெக்ட். இதுக்கு பெரிய செலவெல்லாம் ஆகாது. அது எப்படி சார்? அது எப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நாம மாடலை உருவாக்க போறோம். பூங்குடி, இதுதான் ஈஸியா கரண்ட் தயாரிக்கிற மாடல். இதுல எப்படி சார் கரண்ட் தயாரிக்கிறது? இந்த தொட்டில தண்ணி ஊத்து. சாரி. சார், கரண்ட்டும் இல்ல பேட்டரியும் இல்ல, எப்படி சார் பல்ப் எரியுது காத்தாடி சுத்துது? கரண்ட் இதுலயே உருவாயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கே சார். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இப்போ இந்த தண்ணி வருதுல்ல, இது உண்டாக்குற சுழற்சியால மின்சாரம் உருவாகுது. அது இதோ இந்த பேட்டரி இருக்குல்ல, இதுல தான் சேவ் ஆகுது ஃபுல்லா. இப்போ இதுல வர கரண்ட் மூலமா தான் இந்த பல்ப் எரியுது, இந்த ஃபேனும் சுத்துது. இப்போ இந்த ஃபேன் சுத்துறதுனாலையும் தனியா இன்னொரு சைட் கரண்ட் உருவாகும். அதை சேமிச்சு இன்னும் அதிகமான தேவைக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இதுல உருவாகிற கரண்ட்லயே சின்ன ஒரு மோட்டரும் ஓடுது பாரு. அதனால கீழே வந்த தண்ணி மறுபடியும் தொட்டிக்கே போயிடுது. இப்போ தண்ணி இதுல சுழற்சியா வந்துகிட்டே இருக்கும். இது அப்படியே ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த மாடலை நம்ம வீட்டுக்கு வீடு ஒரு தொட்டி கட்டி இந்த சிஸ்டத்தையும் நம்ம உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கேன், கரண்ட்டுக்கு நம்ம கவர்மெண்ட் எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. பெரிய செலவே இல்லாம
நாமளே மின்சாரத்தை தயாரிச்சிடலாம். எவ்வளவு பெரிய விஷயம் சார் செஞ்சிருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாம் 3 நாள் 4 நாள்லாம் கரண்டே இல்லாம இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒண்ணு எங்க ஊருக்கு கொண்டு வந்துட்டா எங்களை மாதிரி பாவப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே வந்துடும் சார். கண்டிப்பா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். கிடைக்கணும். 5 லட்ச ரூபா பணம் கிடைச்சா அதில் 2 லட்ச ரூபாவை நான் உனக்கு கொடுத்துருவேன். அம்மா கடன் அடைச்சிட்டா அப்புறம் நீ என் பொண்டாட்டி ஆக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. உன் மகனுக்கு ஆயுள் ரேகை அருந்து தொங்குது. இந்த 10 நாளுக்கு மேல உன் பையன் உயிரோடு இருக்கிறது கஷ்டம். കൂട്ടി കഴിച്ച് പാത്ത ഒരു യാത്രയില് ആക്സിഡന്റില് ഉയിര് പോകുന്ന പ്രശ്നം പറയുന്നത്. ஜீவா, நீ நாளைக்கு போகணும். கண்டிப்பா மேடம். நான் ஒரு வெறியோட தான் இருக்கேன். என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதை தாண்டி நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸை வின் பண்ணுவேன் மேடம். வெல்டன். அப்படிதான் இருக்கணும் ஜீவா. நாம எதை ஆழமா தீவிரமா யோசிக்கிறோமோ அதை நிச்சயம் அடைவோம்னு சொல்வாங்க. அடையணும் மேடம். நான் மனசுல நினைச்ச வேற ஒன்று அடையறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸை நான் ஜெயிச்சே ஆகணும். உன் மனசுல இருக்கிற அந்த இன்னொன்னு அந்த கொடைக்கானல் குரங்கு தானே. நீ காம்படிஷன்லயும் கலந்துக்க மாட்ட, உனக்கு பிரைஸும் கிடைக்காது, இவளும் உனக்கு கிடைக்க மாட்டான். நீ கண்டிப்பா ஜெயிப்ப ஜீவா. உன்னோட தியரிய பார்த்த போதே எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நீ மாடல் ரெடி பண்ணனதும் இன்னும் என் கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிருச்சு. நீ நினைச்சத கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்க. எப்படி போக போற? பஸ்லயா ட்ரெயின்லயா? பஸ்ஸும் இல்லை ட்ரெயினும் இல்லை மேடம், கார்லயே போயிடுறேன். ஏன் கார்ல? எதுக்கு அவ்வளவு சிரமம் உனக்கு? இல்லை மேடம், ட்ரெயினில் போனாலும் கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸுக்கு மாறணும். மாடலை சேஃப்டியாக கொண்டு போகிறதுக்கு கார் ஜேர்னி தான் மேம் பெட்டர். ஓகே, கரெக்ட். மாடலை சேஃப்டியா கொண்டு போறதுக்கு கார்ல போறது தான் பெட்டர். ஆமாம் மேடம். மாடலுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவும் முடியாது, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கையை விட்டு போயிடும். என்னோட எதிர்காலமே அந்த மாடலில் தான் இருக்கு மேம். அந்த மாடல் மூலமா தான் உன் எதிர்கால கனவை அழிக்க போற மன்மதராசா. நானும் சப்போர்ட்டுக்கு வரணும். நீ சாதிக்கிறத நேர்ல பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. காலேஜ்ல மீட்டிங் இருக்கிறதுனால இங்கே இருக்கணும்ன்ற சூழ்நிலை. பரவாயில்ல மேம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட் ஜீவா. நீ பிரைஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் காலேஜ்ல கிராண்டா ஒரு பாராட்டு விழா அரேஞ்ச் பண்றேன். ஓகே மேம், தேங்க்யூ. மேம், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சொல்லுப்பா. நான் மாடல் ரெடி பண்ணுறதுல பூங்கொடி தான் எனக்கு உதவியாக இருந்தா, அதனால அவளையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்கள் பெர்மிஷன் வேணும் மேம். ஐயோ ஜீவா சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ சும்மா இரு பூங்கொடி. இது பாரு, நீயும் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்க. ஜெயிச்சு கிடைக்க போகிற புகழையும் பரிசுலையும் உனக்கும் பங்கு இருக்கு. உன் பரந்த மனசை நான் பாராட்டுறேன் ஜீவா. நீ தாராளமா பூங்கொடியை கூட்டிட்டு போலாம். தேங்க்ஸ் மேம். ஓகே ஜீவா, நான் வரேன். ஓகே மேம், வா. அதோ அங்க இருக்கங்க.
தீபி, ஏய் இங்க பாரு. ஓ, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? ஆ, சரி, காலேஜ்ல என்ன நடந்தது அதையாவது சொல்லு. நான் அன்னிக்கே சொன்ன கிரானி, நீ தான் கேக்கல. அவன் அந்த மாடலை செய்ய விடக்கூடாது, ஆரம்பத்திலே தடுத்துருவோன்னு நான் சொன்னேன். நீ தான் ஏதோ ரீசன் சொல்லி என்ன அப்படியே சைலண்ட் ஆக்கிட்ட. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என்ன நடக்க கூடாதோ அது எல்லாமே நடந்துருச்சு. அந்த மாடலை அவ்ளோ பிரமாதமா பண்ணிருக்கான். அவன் காம்படிஷனுக்கு போனா நிச்சயம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவனுக்கு தான். 5 lakhs சொல்லையா அடிச்சிட்டு வந்துருவான். அத என்ன பண்ண போறானா தெரியுமா? சொல்லு, என்ன பண்ண போறான்? அவனுக்கு 3 lakhs அந்த மாடலை செய்ய ஹெல்ப் பண்ணதுக்கு அந்த மலைக்குரங்குக்கு 2 lakhs. நான் அன்னைக்கே சொல்லல அவன் அவளுக்கு 2 லட்சம் கொடுப்பான், அதுக்காக தான் இந்த காம்படிஷனுக்கே போறான்னு. கடைசியில இதுதான் அவன் பிளான். பிளான் அவங்க மட்டும்தான் போடுவாங்களா? நாம பிளான் போட மாட்டோமா? நான் எதுக்கு இந்த கூல் பாபுவை இங்க வர சொல்லிருக்கேன்? சும்மா கூலா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போறதுக்கா? அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு தான். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவன் பண்ணி வச்சிருக்கிற மாடலை கொளுத்திடுவா. எனக்கு என்னமோ அதெல்லாம் சரியா வரும் நம்பிக்கையே இல்ல. நம்ம பிரின்சிபல் அந்த மாடலை பார்த்துட்டு அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவனும் அது அவளுக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த பட்டிக்காட்டையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டான். அவங்க தனித்தனியா இருந்தாலே அவங்கள கையில பிடிக்க முடியாது, இதுல சேர்ந்து ஓட்டிக்கு போறாங்களாம். அத கேட்டுட்டு எனக்கு அப்படியே டென்ஷன்ல தலைய வெடிக்குது கிரானி. ஐயோ தீபி, கூல் பேபி, கூல். என்ன கூல் கிரானி? இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. கல்யாணம் ஹனிமூன் எல்லாம் முடிச்சிட்டு தான் இங்க திரும்பியே வருவாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆண்டி வீட்ல இருந்து புறப்படுறதுக்கு என் பெட்டி படுக்க எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடியா வச்சுக்க வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. என்ன தீபி, ஏன் இப்படி ஃபெடப்பா பேசுற? நான் எதுக்கு இருக்கேன்? அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மணவரையில உட்காந்துட்டு தாலி கட்டாம எந்திரிச்சு வந்தானே அவன். என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? ஜீவா, என்னடா ஆச்சு? ஏன் தாலி கட்டாம எந்திரிச்ச? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஃபீலிங்னு மத்தவங்களை விட எனக்கு நல்லா தெரியும். என்ன ஏறக்குறைய நான் அதை அனுபவிச்சவன். அந்த வேதனைய உன்னை நான் அனுபவிக்க விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது ஜீவாவை உன் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். இது சத்தியம். இது சாத்தியமா கிரானி? என்ன இப்படி கேட்டுட்ட? காலேஜ்ல வச்சு அவனை ஏதாவது பண்ணாலோ வீட்ல வச்சு பண்ணாலோ தான் நம்ம மேல சந்தேகம் வரும். அவன் போற வழியில ரோட்ல அவனை தடுத்து அந்த மாடலை சேதம் பண்ணோன்னு வச்சுக்கோ, ஆளு யாருன்னு தெரியாம போயிடும். என்ன சொல்ற கிரானி? அவங்க புறப்படுற மாதிரியே புறப்பட்டோம். போற வழியில ஆளை வச்சு கூல் பாபு எல்லாத்தையும் பார்த்துப்பான். அந்த மாடலை அவங்க கிட்ட இருந்து அடிப்பான், இல்ல டேமேஜ் ஆக்குவான். நிஜமாவா சொல்ற? அவங்க சேர்ந்து போறது நமக்கு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வசதிதான். போற வழியில அந்த பட்டிக்காட்டை காட்டுல வச்சு சின்ன பின்னமாக்கி மிருகங்களுக்கு தீனி ஆக்கிட்டு வருவான். காப்பாத்த வர்ற ஜீவாவை அடிக்கிற மாதிரி தடுக்கிற மாதிரி
அந்த மாடலை அடிச்சு உடைச்சிடுவான். இது ஒரு வயசு பொண்ணுக்கு ஆசைப்பட்டு செஞ்சது மாதிரி தான் இருக்கும். நம்ம யார் மேலேயுமே டவுட்டே வராது. மேடம் நீங்க கவலையே படாதீங்க மேடம். அந்த மாடல் ஊட்டிக்கு போகாது. பூங்கொடி இங்க வரமாட்டா. அவ்வளவுதான். ம், கிரேட் கிரானி, கலக்கிட்ட. செம்ம பிளான். நீ என்னதான் இருந்தாலும் புது பொண்ணு. சீக்கிரமே உனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்கும். இப்படி தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. மனசை குழப்பிக்கிட்டா அது முகத்தோட அழக கெடுத்துடும் தீபி. ஹாப்பியா ஹெல்தியா இருக்கணும். ஓகே ஓகே கிரானி. கிரானினா கிரானி தான்.